1770 ஆண்டிலே முகலாய பேரரசின் கடைசி வலிமை வாய்ந்த பேரரசரான அவுரங்கசீப்பின் மரணம் இந்திய வரலாற்றில் ஒரு பெரும் திருப்புமுனையாக அமைந்தது. அவரது ஆட்சியிலே வலிமையான முகலாய பேரரசாக இருந்தது. அவருக்கு பிறகு நெருக்கடிகள், குழப்பங்கள், அரசியல் பிளவுகள் மற்றும் புறத்தூண்டல்களால் மெதுவாக வீழ்ச்சி அடையவும் ஆரம்பித்தது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்த அவுரங்கசீப்பின் ஆட்சியில் பல்வேறு போர்கள் நிகழ்ந்தன. ஆனால் அவருடைய ஆட்சியினுடைய இறுதி ஆண்டுகளிலோ அவருடைய நிர்வாகம் செயலிழந்து படை அதிகாரிகள் மற்றும் மாநில ஆளுநர்கள் தங்களுக்கென்று தனி அதிகாரம் பெற்று செயல்பட துவங்கிவிட்டார்கள். அவுரங்கசீப்பினுடைய மரணம் முகலாய ஆட்சியின் இறுதி கட்டத்தை துவங்கி வைத்தது. அதன் காரணமாக பேரரசிலே பல தலைமைகள் உருவெடுத்தார்கள். அரசர் என்பவர் பெயரில் மட்டும்தான், நிஜ அதிகாரம் அந்தந்த மாநிலங்களில் இருந்த ஆளுநர்களிடமே சென்று விட்டது. அந்த காலத்தில் மராத்தாக்கள் சக்தி வாய்ந்தவர்களாக உருவெடுத்தார்கள். அவுரங்கசீப்பினுடைய காலகட்டத்திலேயே முதலாம் பாஜிராவ் வழிகாட்டுதலிலே மராத்தாக்கள் தெற்கே தங்களுடைய தாக்கத்தை பரப்ப துவங்கினார்கள். அவருக்கு பிறகு வந்த இரண்டாம் பாஜிராவ், நானா சாஹேப், மகாதஜி சிந்தியா போன்றவர்களெல்லாம் வட இந்தியாவிலும் தங்கள் செல்வாக்கை நிலைநாட்ட முயற்சி எடுத்தார்கள். முகலாய அரசாங்கத்திலே நிர்வாக கட்டமைப்பு என்பது சீர்குலைந்து தங்களுடைய சொந்தமான படைகளையும் வருமான மூலங்களையும் உருவாக்கிய பல சுபாக்தாரர்கள் தங்களது பகுதிகளை சிறிய சுதந்திர அரசுகளாக நடத்த துவங்கிவிட்டார்கள். அவுரங்கசீப்பினுடைய மகன்கள் மற்றும் பேரன்மார்கள் பலரும் கூட மைய அரசை ஆண்டாலும் கூட அவர்களுக்கு மத்திய நகரமான டெல்லிக்கு அப்பால் செல்வாக்கு இல்லாமல் போனது. அவுரங்கசீப்பிற்கு பிறகு வந்த முதலாம் பகதூர் ஷா, முகமது ஷா, இரண்டாம் அக்பர், பகதூர் ஷா ஜாஃபர் என அனைவருமே பேரரசர்களாக இருந்தாலும் கூட பெரும்பாலும் பொம்மை அரசர்களாகவே இருந்தார்கள். இந்த இடைவெளியில்தான் இந்தியாவின் பல பகுதிகளிலும் புதிய சக்திகள் தோன்ற ஆரம்பித்தன. பஞ்சாபிலே சீக்கியர்களும், ஆந்திரா கர்நாடக பகுதிகளிலே நாயக்க மன்னர்களும், தமிழ்நாட்டிலே சத்தியமங்கல் வர்த்தகத்தினரும், கிழக்கில் வங்காள நவாப்புகள் மற்றும் சுதந்திரமடைந்த ஒரிசா அரசும் உருவெடுத்தது. இவையெல்லாம் கிழக்கிந்திய கம்பெனியின் வருகைக்கு முன்பே உருவாகி இருந்தது. குறிப்பாக வங்காளத்திலே அலிவர்தி கான், சிராஜுத்தௌலா போன்ற நவாப்புகள் முகலாயர்களுடன் பெயர் மாறாத உறவுகளை பேணி ஆனால் சொந்த ஆட்சியை மேற்கொண்டு வந்தார்கள். ஆக முகலாய பேரரசின் வீழ்ச்சி என்பது வெளிநாட்டு வணிக நிறுவனங்களுக்கு நுழைவாயிலாகவும் மாறியது. 1600களிலேயே வந்த கிழக்கிந்திய கம்பெனி 1700ஆம் ஆண்டுகளுக்குள் தங்களது வணிக சந்தைகளை கட்டுப்படுத்தியதோடு வணிக பாதுகாப்புக்காக வைத்திருந்த சிறிய படைகள் அரசியல் களத்திலும் குதிக்க ஆரம்பித்தார்கள். வாணிப கொள்கையை பாதுகாக்க வேண்டிய நாடுகளில் அந்த நாடுகளின் அரசியல் சோதனைகளிலும் தலையிட ஆரம்பித்தார்கள். அவுரங்கசீப்பின் இறப்புக்கு பிறகு 3 முக்கிய ஆட்சி மையங்கள் உருவானது. டெல்லியிலே முகலாயர்கள், பூனேயிலே மராத்தாக்கள் மற்றும் கல்கத்தாவிலே வங்காள நவாப்புகள். 3லும் காணப்பட்ட அரசியல் போட்டிகள், செல்வாக்கு பேச்சுகள் மற்றும் தடுமாற்றங்கள் நாடு முழுவதும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையையும் ஏற்படுத்தியது. இதை பார்த்த கிழக்கிந்திய கம்பெனி ஒவ்வொரு பகுதியில் தனித்தனியாக மையம் கொண்டு தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட துவங்கினார்கள். இதன் விளைவாகவே 1757ஆம் ஆண்டு நடந்த பிளாசி போர் இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாகவும் மாறியது. ஆனால் அதற்குள் துவங்கிய வீழ்ச்சி அவுரங்கசீப்பின் மரணத்திற்கு பின்பு 10 ஆண்டுகளுக்குள்ளே தெளிவாக தெரிந்துவிட்டது. டெல்லியில் இருந்த முகலாய அரசரின் கட்டுப்பாடு பெரிய அளவில் எடுபடவில்லை. மாநில அரசுகளின் அலட்சியம், சிப்பாய்களின் தன்னிச்சையான செயல்பாடு, சுமை தாங்க முடியாத வரிகள் போன்றவை முழு நாட்டிலும் பெரும் மாறுபாடுகளை ஏற்படுத்தின. அந்த காலத்தில் இந்தியா என்பது ஒரே மைய அதிகாரத்தில் இல்லாமல் பல சின்ன சின்ன மண்டலங்களை கொண்ட கட்டமைப்பாக மாறியிருந்தது. இந்த அரசியல் மற்றும் நிர்வாக குழப்பங்கள் இந்தியாவிலே வெளிநாட்டு சக்திகளுக்கு தங்கள் கால்களை வைக்க நல்ல வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்தது. இதைத் தொடர்ந்து கிழக்கிந்திய கம்பெனி தங்கள் ஆதிக்கத்தையும் படைகளையும் கொண்டு மேலோங்க ஆரம்பித்தார்கள். இந்தியாவின் மீதான அரசியல் கட்டுப்பாடு வாணிப நிறுவனங்களிடத்திலே அரசியல் பங்களிப்பாக மாறியது. பாகிஸ்தான், பஞ்சாப், ஹைதராபாத், கர்நாடகா போன்ற முக்கியமான பகுதிகளில் பல வீரர்களும் வணிகர்களும் ஆட்சியை விரும்பக்கூடியவர்களும் தங்களுக்கென்று சின்ன சாம்ராஜ்யங்களை உருவாக்க முயன்றார்கள். ஒருபுறம் மராத்தாக்கள், மற்றொரு புறம் சீக்கியர்கள், மூன்றாவதாக வங்காள நவாப்புகள்.
இவர்கள் அனைவருமே முகலாய அரசை பெயருக்காக ஏற்றுக்கொண்டாலும் கூட செயல்பாட்டில் சுதந்திரமாகவே இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் ஆங்கிலேயர்களுக்கு வாய்ப்புகள் உருவானது. அவர்களுடைய இராணுவம் வெகு சிறியதாக இருந்த போதும் அரசர்களிடையே ஏற்பட்ட போட்டிகளை பயன்படுத்தி ஒரு அரசரை மற்றொரு அரசருக்கு எதிராக நிதியுதவி அளித்து தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட துவங்கினார்கள். இதுதான் இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தையும் ஆரம்பித்து வைத்தது. மொத்தத்திலே அவுரங்கசீப்பின் இறப்புக்கு பின்பு இந்தியா ஒரு பெரும் அரசியல் வெறுமையின் மத்தியிலே தள்ளப்பட்டது என்றே சொல்லலாம். அந்த வெற்றிடத்தில் பல உள்நாட்டு சக்திகள் முன் வந்தார்கள். ஆனால் வணிகர்களிடத்திலே ஆட்சி போகும் வகையில் கிழக்கிந்திய கம்பெனி மெதுவாக இந்தியாவினுடைய கதையை மாற்றவும் துவங்கியது. அந்த ஆரம்பம்தான் இந்தியாவுக்கு எதிர்காலத்திலே நடைபெற இருக்கும் 1857 கிளர்ச்சி வரைக்கும் இழுபறியான அடிப்படை அமைப்பாகவும் அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது.